பண்ணால் நல்லா ஆகிடுவாங்கல்ல. அதனால் பண்ண இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கவில்லை என்பதை காட்டிலும் நம்ம மக்களே வந்து என்னென்னா அச்சு தள்ளுறதுக்கு ஒன்றுங்கிற நல்ல மாட்டுக்கு ஒரு என்னது, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடாக. மாட்டுக்கு சூடாக வச்சாங்க எதுவுமே வாயில். நல்ல மாடு நடந்தால் அதோடைய சுவடு மண் தடம் வந்து கால் பதியும் ரோட்டில். புரியுதுங்களா? அச்சு தள்ளுறது எதனா ஒன்று சொல்லி விட்டோன்னு வச்சுக்கிங்களேன், செவ்வாய்க்கிழமை ஆகாதுப்பா. எவனோ ஒருத்தன் எங்கேயோ சொல்லியிருப்பான். இவர் நம்ம போய் நாசா விஞ்ஞானியில் உட்காந்து கோள்களெல்லாம் பார்த்து பிர்லா கோளரங்கத்தில் செவ்வாய் கிரகத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆகாதுன்றவர். இவருக்கு யாருன்னா நூறுரூபா கொடுத்தா மட்டும் வாங்கி பேக்கில் சரிப்பார். ப்ராக்டிக்கலாக இருக்கும். செவ்வாய்னா மங்களமான நாள். புரியுதுங்களா? அதனால் செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்மளை காப்பாற்றணும் யார்? எல்லையில் இராணுவ வீரர்கள், செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். அப்போ அவனை ஆவாதவனா சொல்லுங்கள்? ஏதோ அவன் வந்து தன் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க தெய்வத்துக்கு இணையாக நம்மளை நின்று அங்கே காக்கிறாங்க இராணுவ வீரர்கள். இங்கே நடந்த செவ்வாய்க்கிழமை ஆவாதுன்னு சொல்லி சுற்றினுக்கிறோம். தவறான கூற்று. அதையும் நம்ம மாற்றிக்கணும். என்றைக்குமே எனக்கு முதல் எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டது மிலிட்ரிக்கு போனோன்னு. என்னுடைய ஹைட்டு வெயிட்டெலாம் நாட் எலிஜிபிள். அதனால் தான் பிள்ளை மிலிட்ரிக்கு அனுக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஊராம் வீட்டில் ஏதோ ஒரு பையன் மிலிட்ரிக்கு போனதுனால தான் உன் பையன் இன்றைக்கி சுதந்திரமாக சுற்றினுக்கிறான். புரியுதுங்களா? நிறைய விஷயத்தை சிந்திக்க வேண்டும். அதனால் நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன சார் உங்கள் பையனை நீங்கள் மிலிட்ரிக்கு அனுப்புவீங்களா? தாராளமாக அனுப்புவேன். வளர்க்கும்போது சொல்லி வளர்ப்போம். எல்கேஜியில் எங்கள் அண்ணன் பையனுக்கே இப்போ சொல்லி வளர்க்குறேன். அதனால் எப்போவுமே தியாகமான பான்மை வேணும். செவ்வாய்க்கிழமையில் ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யுங்க. அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகே சார், ஓகே சார். மிக அருமையான ஒரு தெளிவாக வந்து மக்களுக்கு